பாகிஸ்தான் பையன் சேட்டைய குடுத்துட்டான். அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஆசிம் முனீர் தீவிரவாதி பயலுக்கு தூக்கம் வரலையாமா. என்னடா கொடும அது! நீந்தான் ஸ்வீட் எடு, கொண்டாடு, ஃபீல்டு மார்ஷல் பதவி பாரு. 20% சேலரி ஹைக்கு 10வது குறைக்கு ட்ரம்ப் கூப்ட்டுருக்காரு அப்படின்னு ஊரு பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கியே, உனக்கு ஏன் தூக்கம் இல்ல? அப்படின்னு கேட்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, அவனுக்கு ஏன்டா இன்னமும் டிக்கெட் குடுக்காம இருக்கீங்கன்னு தான் நம்ம பயலுக பூரா கேட்பாய்ங்க. இருக்கட்டும். அந்த ஆளுக்கு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் தூக்கம் இல்லாம தான் இருக்காய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, திருப்பி ஏதாச்சும் சேட்டைய குடுத்துட்டோம் அப்புட்ன்னா, அந்த சேட்டைய குடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்தியா பாய்ஞ்சிரும். ஏற்கனவே செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்ணி 2வது தடவ பாயும்போது, சேதாரமே இல்லாம வெற்றி அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு போயிட்டோம். தடவையும் வெற்றி. ஆனா, சின்ன சேதாரங்கள் நம்ம சைடு இருந்துச்சு. 2வது தடவையும் வெற்றி. சேதாரம் இல்லை. இப்ப 3வது தடவ ஏதாச்சும் தாக்குனா, ஆப்பரேஷன் சிந்தூர் முடியல அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்ப 1.0, 2.0 அப்படின்னு பெரும் தாக்குதலா இருக்கும். பாகிஸ்தான் தப்பவே முடியாது. இந்த பயத்துல என்ன பண்றான், ஆட்டோமேட்டிக்கா உண்மையிலேயே அவனுங்க உருப்படியான ஆயுதங்கள வாங்கி வச்சிருந்தா, அதே இடத்துக்கு தான் ஓடுவாய்ங்க. "ஏலே இதுதான் பஞ்சாயத்து. இத அப்கிரேட் பண்ணி குடு" அப்படின்னு. ஆனா வாங்கி வச்ச ஆயுதங்கள் பூரா சீனால இருந்து. அது பூரா பொம்மை அப்படின்னு சொல்லி ஊருக்கே தெரியும். பாகிஸ்தானுக்கும் தெரியும், சீனாவுக்கும் தெரியும். அப்ப தப்பிக்கணும்னா பொம்மைய ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சீனாவுக்கு இதுல பெரிய அசிங்கம். காரணம் என்ன? சீனாவோட ஆயுதங்கள் பெர்ஃபார்மன்ஸே இல்ல அப்படின்னு ஓசியில வாங்கிட்டு போன பாகிஸ்தானே போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டான். இதுக்கும் மேல கேவலம் வேணுமாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. குளோபல் டைம்ஸ்ல வேற மாரி ஏதாச்சும் எழுதிக்கிட்டு இருப்பாய்ங்க. கரும அதெல்லாம் படிக்க நேரம் இல்ல. சரி ரைட்டு. இப்படி சீனாவ அசிங்கப்படுத்திட்டான். சீனாவுக்கு இல்லாட்டி மட்டும் பெத்த பேர் இருக்கு பார் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாகிஸ்தானுக்கு வேற எங்க முடியும்? எவன் இந்த மாரி பிச்சை போடுவான்? அப்படின்னு கேட்டா, அது சத்தியமா நமக்கு தெரியல. எவனோ ஒருத்தன் ஃபண்ட் பண்ணணும். இந்த ஃபீல்டு மார்ஷல கூப்பிட்டு அழகு பார்க்குறானே ஒருத்தன், அவன் கூட ஃபண்ட் பண்ணுவான். அவனுக்கு பொழப்பே இதானே. சரி, எங்க தான் போய் நிக்கிறான் அப்படின்னா, இட்டாலி, ஜெர்மன்ல போய் நிக்கிறான். 2 இடங்கள்ல உள்ள ஏர் டிஃபென்ஸ் மிசைல்கள போய் கேட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. ஏன் அப்படின்னா, பெரிய அளவு ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல குடுத்து, அது ரஷ்யாவுக்கு எதிரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு பாகிஸ்தானும் நம்புது. பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அவர்களும் போஸ்ட் ஒட்டுறார்கள். பண்ணுனா ஏன்டா உக்ரைன் தோத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆயுதங்கள் அப்படின்னா 10ல 8 போகும். ஆமா 8 அடிச்சு ஜெயிக்கும், 2 தோத்து போகும். இல்ல 2 ஜெயிக்கும், 8 தோத்து போகும் அப்படிங்கிற கதையவே பெருமையா சொல்றாங்களாட்டுக்கு. காரணம் ஆயுதங்களோட அக்யூரசியும் சரி, அதே மாரி பெர்ஃபார்மன்ஸும் சரி, 2மே இடிக்குது அப்படின்னு தான் முதல்ல இருந்தே பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால ஜெர்மன் ஆயுதங்களோ, இல்ல இட்டாலியோட ஆயுதங்களோ எந்த அளவுக்கு பிரம்மோஸ்க்கு இணையா இருக்கும், பிரம்மோஸோட தாக்குதல்ல இருந்து பாகிஸ்தான காப்பாத்தும் அப்படிங்கிறது தெரியல. இல்ல காப்பாத்தும். அந்த ஆயுதங்களோட மைலேஜே தனி தெரியுமா? அப்படின்னு சொல்லி உக்ரைன் யுத்தத்த கை காட்டுறார்கள். ஏலே தோத்து போன யுத்தம்டா, தோத்து போன சைடுல உள்ள ஆயுதத்த கை காட்டுறடா அப்படின்னா நம்ம சொல்ல முடியும்? தப்பி தவறி கூட அவனுங்க தந்துறக்கூடாதுங்கிற வேலைய தான் நம்ம பார்க்கணும். காரணம் அது தோத்து போனதுலாம் 2வது. ஜெர்மன் வெசப்பைய. இட்டாலிய பொறுத்தவரையும் இப்ப நம்ம கூட நட்பு தான். ஜெர்மனும் நட்பு தான். ஏறக்குறைய சப்மரைன் டீலலாம் போட்டு வச்சிருக்கோம். அதனால இங்கிட்டு சப்ளை பண்ணுவார்களா? அப்படிங்கிறதே சந்தேகம். இட்டாலி சப்ளை பண்ணுமாங்கிறதும் சந்தேகம். ஆனா உலக அரசியல்ல எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அந்தந்த நேரங்காலங்கள் வரும்போது ஒவ்வொருத்தனும் முகமூடிய மாத்திக்குவான். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் மாத்தி ஆடுனா மட்டும் தான் நமக்கு பிடிக்காத முகமூடிய போட மாட்டாய்ங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். காரணம் ஜெர்மன் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அப்கிரேட் பண்ணி ரஷ்யா ஆயுதத்தோட சேலஞ்ச் பண்ணோம்னா, இன்னொரு உக்ரைன் சிக்கணும். இல்ல உக்ரைனே மறுபடியும் சிக்கணும். மறுபடியும் உக்ரைன் சிக்குமா அப்படின்னு கேட்டா தெரியல. அப்ப இன்னொரு உக்ரைன் சிக்குமா அப்படின்னு கேட்டா, மத்த ஐரோப்பா நாடுகள் பூரா உஷாரா இருக்காய்ங்க. அப்ப ரஷ்யா எங்கிட்டாச்சும் களமாடும்போது, ஜெர்மன் அப்கிரேட் வெர்ஷன வித்து ட்ரையல் பார்த்துக்க வேண்டியது தான். அதுக்கு பதிலா இந்த ஜோன்ல ரஷ்ய ஆயுதங்கள் தானே ஜாஸ்தியா புழங்குது. இங்கேயும் நம்ம 4 ஆயுதங்கள போட்டு வைப்போம். ஏதோ ஒரு காலத்துல யுத்த சத்தம் வந்தா, நம்ம ஆயுதங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு காலகட்டத்துல ஜெர்மன் மீது ரஷ்யாவோ, ரஷ்யா மீது ஜெர்மனோ படையெடுத்தா உதவும் கழுத அப்படின்னு மெர்சன் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்க. பொழப்பு போச்சுன்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டா இருக்க முடியும். இப்பவே இறங்கி அடிச்சிரணும். இவனுங்க பிளான் அப்படின்னு வாய தொறக்கும் சப்புன்னு அடிச்சா மட்டும்தான் உலக அரசியல்ல நம்ம ஜெயிக்க முடியும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஜெர்மன் விக்குது, விக்கலைங்கிறத தாண்டி இந்த ஜோன்லயும் யோசிச்சு கரைய கடந்துரணும். இல்லாட்டி புயல் வரும்போது கப்பல ஓட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுருவாய்ங்க நம்மள.
இதுல பெரிய மைலேஜ் என்ன அப்புட்ன்னா, பாகிஸ்தானுக்கு தூக்க வரமாட்டேங்குது. அடுத்த மைலேஜ் என்ன அப்புட்ன்னா, சீன ஆயுதங்கள ஓசியில குடுத்தா கூட நம்புறக்கு உலகம் தயாரா இல்லை. 3வது விவகாரம் தான் வில்லங்கமான விவகாரம். இந்த விவகாரத்தை சுலபமாவோ, இல்ல கடினமாவோ ராஜதந்திர பாதையில வச்சு உருட்டி விட்டுட்டோம் அப்டின்னா, இந்தியாவோட கொடி பறக்கும். இந்தியா எடுத்த மைலேஜ் அப்படிங்கிறது ஈடு இணையே இருக்காது. அப்புறம் ஆசிமுனிருக்கு தூக்கம், அது கழுதை அந்த ஆளுக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னா, அந்த ஆள் இன்னமும் பங்கர விட்டே வெளில வரலேன்னு வேற பேச்சு ஓடுது. பங்கர்ல படுத்தா எப்படிய்யா தூக்கம் வரும்? போயா, போய் ஆட்டைய போட்ட வீட்ல தூங்கியா அப்படின்னு சொல்ல வேண்டியது தான்.